வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண பாதைகளாக இருக்காது. அது ஒரு மேடை போல மேடை போல உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில உயர்வும் ஏற்படும், திடீரென்று தாழ்வும் ஏற்படும். நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் கூட போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கும். உடனே அந்த ஒரு வேலைகள் உடனே தடைபட்டு நின்றுவிடும். அந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த ஒரு மேடையில நீங்க பிறந்ததே ஒரு பிரகாசிப்பதற்கான ஒரு மனிதராக மட்டுமே நீங்க இந்த ஒரு மேடையில பிறந்திருப்பீங்க. உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? அதிக தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். எதுக்கு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எவ்வளவோ பலசாலியாக இருந்தாலுமே அவனை என்னால வீழ்த்த முடியும், அந்த ஒரு விஷயத்துல என்னால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால நீங்க எதிரி யாராக இருந்தாலும் சரி, அவங்களை என்னால தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் மீது நீங்க தன்னம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்துல நீங்க முழுவதுமாக இறங்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உண்டாகுங்க. உங்களுக்குள்ள பெருமை என்பது எப்பொழுதுமே உங்களுக்குள்ள தேவைப்படும். பெருமையான விஷயங்களை மட்டுமே நீங்க செய்வீங்க. அதனால உங்களுக்கு பெருமை என்பது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். தலைமைத்தன்மை என்பது உங்களுடைய சிறு வயதிலிருந்தே உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அன்பு கொடுக்கக்கூடிய மனமும் உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்பையும் மற்றவங்களுக்கு பகிர்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு பிரகாசத்தின் பின்னால் ஒரே ஒரு உண்மை நிச்சயமாக இருக்கும். நீங்க எல்லாருக்கும் வலிமையாக தோன்றுவீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நீங்க வலிமையான ஒரு நபராக அனைவரின் முன்னாலும் நீங்க தோன்ற ஆரம்பிப்பீங்க. உங்கள் உள்ளுக்குள் பல தருணங்களில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக போராடி இருப்பீங்க. போராடி எத்தனையோ நாட்கள் தோற்கவும் செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய எத்தனையோ நாட்கள் வெற்றியையும் கண்டிருப்பீங்க. ஆனா அது மற்றவங்களை யாரிடமும் நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. அதை உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். மரியாதையை தேடி நீங்க சென்ற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மரியாதைங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா உடனே அந்த ஒரு உறவு கூட நீங்க வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவீங்க. மரியாதை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு வேலையிடத்தில் நீங்க செய்த உழைப்பை யாரும் கவனிக்காம இருந்திருப்பாங்க. மற்றவங்களுக்கு கிரெடிட் ஆனது சென்றிருக்கும். ஆனா அந்த ஒரு வேலையை பார்த்து முடித்தது நீங்களாகத்தான் இருப்பீங்க. ஆனா அது யாருக்கும் தெரியாமலே இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களை எரிச்சல் அடைய செய்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்துல அது உங்களுக்கு சிறிதாக தோன்றினாலும் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அதனால நீங்க பொறுமையை இழந்து என்னதான் நடக்குது, இந்த நம்ம வேலை பார்க்குறோம், இன்னொருத்தன் பேர் வாங்கிட்டு போறான் அப்படின்னு நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. அதனால அந்த வேலையில் கூட சின்ன சிக்கல்களும் அந்த ஒரு வேலையை விடக்கூடிய ஒரு நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல நீங்க முடிவு எடுத்த போது அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாம இருந்திருப்பாங்க. அதுக்கு என்னுடைய மதிப்பு என்ன என்று கேள்வி எழுந்திருக்கும். அதனால குடும்பத்திடம் நீங்க சண்டையை போட்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பீங்க. சில மாதங்கள் சில நாட்கள் கூட நீங்க தனியாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நீங்கள் பேசாமல் இருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களிடம் நீங்க லீடராக இருந்தாலுமே ஒரு முக்கியமான தருணத்துல அவங்க உங்களை பின்தொடராம இருந்திருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையிலையும் சரி, அவங்க எங்க சென்றாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பா நீங்க இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு அவங்களுக்கு நீங்க பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனா சில முக்கியமான தருணங்களை உங்களிடம் ஒரு வார்த்தை கூட கூறியிருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தைகள் கூறாம அவங்களே முடிவு எடுத்திருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மன வேதனையை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். உங்களுடைய காதலில் நீங்கள் முழு அன்பு கொடுத்த போது அதே அளவு மரியாதை கிடைக்காம உங்களை காயப்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். காதல்ல நீங்க முழு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அதே அளவுக்கு மரியாதை உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அது உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நம்ம எவ்வளவுதான் அன்பு கொடுத்தாலும் நமக்கு முக்கியம் மரியாதை. அந்த மரியாதை இல்லை அப்படின்னா அந்த ஒரு உறவு நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய திறமையை யாரோ ஒருவர் தாழ்த்தி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில் நீண்ட நாட்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவன் யாரு என்ன பேசுறதுக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கோபமும் ஒரு ஈகோவும் நிச்சயமாக இருக்கும். நீங்க படக்கூடிய கோபம், ஈகோ அந்த இரண்டினாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த முக்கியமான விளைவுகள் என்ன தெரியுமா? ஒரு சிறிய விஷயத்தில் கோபமாக பதில் சொன்னதால ஒரு நல்ல உறவு கூட முடிந்திருக்கும். நீங்க வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய கோபத்தை உங்களுக்குன்னு பிடித்த ஒரு நல்ல ஒரு உறவிடம் போய் நீங்க உங்களுடைய கோபத்தை காட்டியிருப்பீங்க. அந்த ஒரு உறவு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. நமக்கு இந்த ஒரு பழக்கம் வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம போவோம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க நிச்சயமா பிரிந்து போயிருப்பாங்க.
நான் தான் சரி என்ற ஈகோ காரணமா உங்களுடைய வாய்ப்பையே நீங்க பல வாய்ப்புகளை நீங்க விட்டு விலகிட்டு வந்திருப்பீங்க. மற்றவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், என் விருப்பப்படி தான் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு நீங்க சில விஷயங்கள்ல முடிவு எடுத்திருப்பீங்க. அதனால அந்த ஒரு வேலையையோ அந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு விலகி வர வேண்டிய நாட்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். யாரோ ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாலுமே அதை ஏற்காம நீங்க விலகி பின்னர் வருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய உள்ளுக்குள் நிச்சயமாக இருந்து அதை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்க அதிகமா அன்பு கொடுப்பீங்க. ஆனா அதற்கேற்ற மாதிரியான அன்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதனால தூரங்கிறது உங்களுக்குள்ள ஆகிக்கொண்டே போகுங்க. உங்களுடைய பார்ட்னர் இல்லைன்னா உங்களுடைய காதலி உங்களை மதிக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததும் அந்த ஒரு உறவை நீங்களே முடித்துக் கொள்வீங்க. உங்களுடைய ஈகோ காரணமா சொல்ல முடியாத உணர்ச்சிகளை கூட நீங்க சொல்லாம விட்டுருப்பீங்க. இதனால அவங்க இருவருக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாத்திய உங்களுடைய வாழ்க்கையை மாத்திய தோல்வியும் மன அழுத்தமும் என்ன தெரியுமா? ஒரு பெரிய முயற்சி தோல்வி அடைந்த போது நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் எனக்கு தோல்வி அடைந்தது அப்படின்னு உங்களுடைய மனம் நிச்சயமா உடைந்து போயிருக்கும். மற்றவங்க முன்னேறும் போது உங்களை நீங்களே ஒப்பிட்டு மன அழுத்தத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு இருப்பீங்க. ஒரு தவறு நடந்ததும் அதை மறக்காம நீண்ட நாட்கள் சுமந்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சிம்மம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கான ஒரு நேரம் ஆரம்பமாக போகிறது. உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ இந்த ஒரு நேரத்துல நீங்க பண்ணி பாருங்க. அதற்கான ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் தோல்வியாக இருந்த சில விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்கள் மீது நம்பிக்கையும் உங்கள் மீது தைரியத்தையும் வைத்து நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கினால் கூட அதிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். அனைவரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களிடம் மதிப்பும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரவும் செய்யும். நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கான ஒரு பலனானது கிடைக்கும். அந்த பலனினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்குங்க. பிரிந்தவங்க திரும்பி உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ஒர்த்து நீங்க என்ன, உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இத்தனை நாட்கள் புரியாம இருக்கும். உங்களுடைய மதிப்பு என்ன, நீங்க யாரு, உங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் அடக்கி இருக்கு என்பதை நீங்களே அறிந்து பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நீங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். காதலில் இருந்தவங்க உங்களுடைய ஆப்ஷன்ஸை உணர்ந்து திரும்ப வருவாங்க. அவங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து இந்த ஒரு நேரத்தில் திரும்ப வந்து சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமா தேடி நல்ல விஷயங்களை தேடி போவீங்க. உங்களை மதிக்காதவங்க கூட இப்போது உங்களுடைய மதிப்பை உணர்ந்து அதன்படி நடப்பார்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல நல்ல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். தைரியமான முடிவுகள் நீங்க எடுப்பீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இனி யோசித்து முடிவெடுங்கள். யோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்த ஆரம்பிக்கும். நீங்க யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்குள்ள உதவியும் சப்போர்ட்டும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எல்லாம் தனியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதே போல் நீங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்காம என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு நபராக தனி நபராக நின்று எல்லாத்தையும் நீங்க நடத்தி முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா இப்போது நீங்க சரியான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருப்பீங்க. அதனால அந்த மனிதர்கள் நீங்க கூப்பிடாமே உங்க கூட வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். தலைவராக உருவாகக்கூடிய தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் உருவாகும். நீங்க எப்போதுமே ஒரு லீடர் மாதிரியும் ஒரு தலைமை உணர்வு உங்களுக்குள்ள இருப்பது போலவும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஆனா இப்போது மக்கள் அதனுடைய பலன் என்ன என்பதை புரிந்து கொள்வாங்க. நீங்க தலைமைப்படுத்தி போனீங்க அப்படின்னா அதனால எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது என்பதை புரிந்து உங்களையே தலைவராக மாற்றி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வார்த்தைகளுக்கும் அவ்வளவு மதிப்பானது இருக்கும். ஒரு வார்த்தை கூறினாலும் அது காரணத்தோடு கூறுவீர்கள். எதற்காக கூறுறீங்க அப்படின்னு அனைவரும் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமா உருவாகும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சவால்களாலும் பெருமையாலும் மட்டுமே நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனா இப்போது அந்த சவால்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கான படிக்கட்டாக மாறப்போகிறது. உங்களை யாரும் அடக்க முடியாது.
ஏன் அப்படின்னா நீங்கள் பிறந்ததை ஆட்சி செய்யத்தான் என்பதை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இது அனைத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.